இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன காய்கறி அறுவடை தாங்க பண்ண போகிறோம். நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மாங்காய் மரத்தில் மாங்காவை தொங்குன்னு பார்த்தா கோவப்பழமாக தொங்குது. அப்படியே பறவைகள் சாப்பிட்றதுக்கு பழத்தை மட்டும் விட்டுட்டு நம்ம காயெல்லாம் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கோவக்காலம் பொரியல் பண்ணி சாப்பிட்டா என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி, நம்ம அப்படியே வந்த வேலையை பார்க்கலான்ட்டு கீழே தொங்குற கோவக்காலம் ஃபஸ்ட்டு பறிச்சு முடிச்சுட்டு மரத்து மேலே ஏறலான்னு பார்த்தா மரத்து மேலே வந்து பெரிய கோலை கூடு இருக்குது. சரி, நம்ம எதுக்கு அதுக்கிட்ட கொட்டு வாங்கி மூஞ்சி வைக்கணுன்ட்டு நம்ம வந்து கரண்ட் ரூம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது மேலே ஏறிட்டா நம்ம ஈஸியாக கோவக்காய் பறிச்சிக்கலாம். நம்மளும் மேலே ஏறினவொடனே செவச்சவன்னு ஒரு கோவப்பழம் கண்ணில் தெம்பட்டுச்சுங்க. நம்ம எதுக்கு அதை சும்மா விடணுன்ட்டு நம்ம அப்பயே பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி கோவப்பழத்தை பார்த்த உடனே சாப்பிடுவீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த கோவ பழங்கள்லாம் சாப்பிடும்போது என்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு தெரியாது. நான் எங்கெல்லாம் கண்ணு தென்படுறதோ அப்படியே பறித்து சாப்பிட்ருவேன். என்னடா வந்த வேலையை பார்க்காம சும்மா தின்னுட்டே இருக்கிறேன்னு எனக்குள்ளே எனக்கு கேட்டுக்கிட்டு கோவக்காயெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விற்கிற கோவக்காய் மாதிரி இல்லைங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா 4 இன்ச்சு 3 இன்ச்சுலாம் இருக்கும். இது 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு மேலே தாண்ட மாட்டேங்குது. நம்மளும் எட்டாத கோவக்காலாம் எட்டி பறிச்சுட்டு மொத்தமாக ஒரு பேப்பரில் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கோவக்காய் தான் சாப்பிட்டு வாய வச்சு பார்த்தேன். ஒரு 20-30 பாவக்காய் ஒன்றா மிக்சியில் போட்டு தின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்ம கசப்பு. நான் இப்படி கசக்குமானே தெரியல. நான் கடையில் நிறைய கோவக்காய் விற்று வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் கசக்கல, ஆனால் இது பயங்கரமாக கசக்குது. இதுக்கு மேலே இன்னும் ஒரு வாய் பச்சையாக நம்ம இந்த பாவக்காய் சாப்பிட்டா நம்ம நாக்கு தான தற்கொலை பண்ணிக்கின்றதுனால நம்ம மாடிக்கு எடுத்து பொரியல் பண்ணி சாப்பிடலான்னு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி நாட்டு கோவக்காய் சாப்பிட்டுக்கலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் போட்டுக்கோங்க.